அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில் வேலை செய்கிற ஊழியர்களான ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்குது. இது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான். அதாவது இதுவரைக்கு காலமும் இடம்பெற்றிருக்கின்ற இலங்கையுடைய தொழில்துறையில் தனியார் துறைக்கான சம்பள அதிகரிப்புகள் என்பன இடம்பெற்றதாக சரித்திரமே இல்லாத இடம்பெற்றதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. பேசரியில் அதிகரிப்பு உண்டு அல்லது பட்ஜெட் அலவன்ஸில் கொஞ்சம் அதிகரிப்பு ஒன்று இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் இப்போ இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு பாரிய ஒரு சலரி அதிகரிப்பு ஒன்று கடலை சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே தோட்ட தொழிலாளர்கள் மலையகத்தில் வாழ்கின்ற தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிற தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வழங்கப்படும் சொல்லப்பட்டது. அதற்கான அதனுடைய நடைமுறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எதிர்வருகின்ற 10ஆம் திகதி பிப்ரவரி மாதத்திலிருந்து தங்களுடைய சம்பளம் 1750 ரூபாயாக வழங்கப்படும். இதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் 200 ரூபாயாகவும் தொழிற்சங்கத்தினால் மேலதிகமாக 200 ரூபாயும் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆகிய ஒரு நபர் ஒரு மாதத்தை 20 நாட்கள் வேலை செய்கின்ற போது அவருக்கு இந்த 1750 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கான சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டு கடந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கத்தினால் ஆணித்தனமாக கூறப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற இந்த 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதத்தினுடைய காலப்பகுதியில் ஜனவரி மாதத்துக்கான சம்பளம் வழங்கப்படுகின்ற போது இந்த 200 ரூபாய் கொடுப்படுவது அரசாங்கத்தினால் தனிப்பட்ட மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தனியார் துறைக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பான விரிவான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தனியார் துறை வேலை செய்கின்ற ஒரு நபருக்கான அடிப்படை சம்பளமாக மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இது அடிப்படை சம்பளமாக இந்த அடிப்படை சம்பளமாக ரூபாய் 30,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் சம்பளங்களாக அடிப்படை சம்பளமாக பெற்றிருந்தால் உதாரணமாக உங்களுடைய சம்பளம் ஒரு 70,000 ரூபாயாக இருக்கின்ற போது உங்களுடைய அடிப்படை சம்பளம் ஒரு 25,000 ரூபாயாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்போது அந்த அடிப்படை சம்பளமானது 30,000 ரூபாய் அதிகரிக்கப்படும். அதாவது உங்களுடைய மொத்த சம்பளம் 73,000 ரூபாயாக வழங்கப்படும். அதாவது 3,000 ரூபாய் அதிகரிக்கப்படும். 27,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெற்ற ஒருவர் தன்னுடைய சம்பளத்தை 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படும். இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது 2025 ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 2025 மார்ச் மாதத்தினுடைய உங்களுடைய சம்பளமானது ஏறத்தாழ பெரும்பாலும் அந்த சம்பளத்தினுடைய பெறுமதி 27,000 அடிப்படை சம்பளமாகவும் மொத்த சம்பளம் 70,000 ரூபாயும் இருக்கின்ற போது உங்களுக்கு தற்பொழுது அடிப்படை சம்பளமாக அது 30,000 ரூபாய் மாற்றப்பட வேண்டும். அதே சமயம் நீங்கள் மேலதிகமாக பெற்றிருந்த அந்த கொடுப்பனவு தொகை அதாவது 27,000 70,000 ரூபாய்க்கான அந்த கேப்ஸ் மேலதிக கொடுப்பனவு மாற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுடைய தற்போதைய சம்பள தொகையானது ஏறத்தாழ 73,000 ரூபாயாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தற்பொழுது சட்டம் மூலமாக மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே தொழிற்சங்கத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பள உயர்வு அனைத்து தனியார் துறைகளும் தங்கள் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு சம்பளத்தின் உயர்வு இந்த அடிப்படை சம்பள உயர்வானது மேலதிகமாக வழங்கப்படாது. உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற சம்பளத்தில் மேலதிக சம்பளத்தை குறைத்து அந்த 3,000 ரூபாய் இந்த அடிப்படை சம்பளத்தை ஆட் பண்ண வேண்டுமா இருந்தால் அவ்வாறான தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் தங்களுடைய ஊழியர்கள் தங்களுடைய சட்ட நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இதற்கான பிராந்திய ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற கிருளப்பட்டியில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லையும் அதே மாதிரி ஏனைய பிராந்திய தொழில் திணைக்களங்களையும் உங்களுக்கான முறைப்பாடுகளை செய்ய முடியும்னு சொல்லியும் இலங்கை அரசாங்கத்தினால் இலங்கை தொழில் திணைக்களத்தினால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இவ்வாறான சம்பள அதிகரிப்பு இந்த ஜனவரி மாதத்துடைய சம்பளத்திலிருந்து வழங்கப்படும். அதாவது ஜனவரி மாதத்துக்கான சம்பள காலம் உங்களுக்கு 31ஆம் தேதி அல்லது எதிர்வருகின்ற அடுத்த மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா உரித்தும் உண்டு என்று சொல்லி தற்பொழுது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மிக முக்கியமான தகவலாக இருக்கும் நம்புறேன். ஆகவே தொடர்ந்து இன்னொரு மிக முக்கியமான பயனுள்ள தகவலில் இணைந்திருக்கலாம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.